அதாவது ஆண்டவர் இவன் எனக்கு வேண்டாண்டா அப்படி சொல்லிட்டாருன்னு வைங்களேன். அப்படி தேவன் தள்ளின ஒரு ராஜா உண்டு. யாரு சொல்லுங்க பாப்போம்? சவுல். எங்க சவுல்ட்ட நம்ம எத்தனை குறையதாங்க கண்டுபிடிக்க முடியும்? ஆனா ஆண்டவருக்கு பிடிக்காம ஆயிட்டு. இந்த ஒருத்தனை ஆண்டவருக்கு பிடிக்காம ஆகிறதுக்கு முதல் ரீசன் நான் பைபிள்ல தேடி பார்த்ததுல நான் கண்டு கொண்டது, ஆவியான கட்டு தந்தது முதல் ரீசன் என்ன தெரியுமா? இந்த தாழ்மை எடுபட்டு போறது, பெருமை, ஆரம்பத்தை மறக்கிறது. இந்த சவுல வேண்டான்னு தள்ளிட்டார். இவன் என்னை வேண்டாம், இவன் என்னை தேவையில்லை, இவன் என்னை தேவை, அவதில் அவர் தள்ளிட்டார். இந்த மேட்டரை சாமுவேல் சொல்றாரு. சாமுவேல் சொல்லும் போது சவுல் அழுறாரு. அழுது சாமுவேலை பிடிக்கும் போது சாமுவேல் விலகுறான். விலகும் போது கை எங்க படுதுன்னா சாமுவேலுடைய வஸ்திரத்துல படுது. சாமுவேல் அப்படி விலகுறாரு, இவர் பிடிக்கிறாரு, வஸ்திரம் என்ன ஆயிட்டு கிழியுது. சவுல் வேணும்னு கிழிச்சாரா தெரியாம கிழிச்சாரா? நமக்கே தெரியுது. உடனே சாமுவேல் என்ன தெரியுமா சொல்றாரு? இதே போல ஒண்ணு அவர் கிழிப்பாருட்டாரு. ஒருத்தன் ஆண்டவர் வேண்டான்னு தள்ளிட்டார்னு வைங்களேன், அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு தீமையா தான் முடியும். அவன் என்ன பண்ணாலும், அவன் தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாம அவன் அழுறாங்க. அவன் அழுறான், இப்படி வேண்டாம், ப்ளீஸ் 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 சாமுவேலே அப்படி சொல்லாதீங்க. இல்ல ஒன்ன தள்ளிட்டார் தாவீதை வேண்டாம் வேண்டாம் சொல்லும் போது அப்படியே அவன் கையை பிடிக்கும் போது அவருடைய கையை தட்டிட்டு திரும்புறாரு, வஸ்திரத்தை பிடிக்கிறான், வஸ்திரம் கிழியுது. அப்படியே அப்ப அவன் கிழிச்சிட்டு பாத்தியா அப்படி சொல்ல அவன் அழுதுட்டு இருக்கிறான். இதே போல உன் கதை இல்லாம ஆகும் பாரு. ஏன் ஆண்டவர் வேண்டான்னு வச்சுட்டாரு. நம்ம லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை வந்துவிடவே கூடாது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்.